பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை கிருபையில் பார்ப்பதில், மறுபடியும் உங்களை ஆலயத்தில் பார்ப்பதில், மறுபடியும் உங்களை ஆண்டவருடைய முன்னிலையில் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாராக. உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, நாம் நேற்று இரவில் சிந்தித்த வேத பகுதியை இன்று மாலையில் நாம் சிந்திக்கலாம். காலை 3 ஆராதனைகள் 3 விதத்தில் நாம் ஆராதிக்கிறபடியினால் அது உச்சிதமாகப்படவில்லை. ஆகவே கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியில் ஏவின வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை ஒன்று பாருங்கள். 1 சாமுவேல் அதனுடைய முதல் அதிகாரம் 27வது வசனம். இந்த வசனத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்க தேவ மனிதனாக இருக்கிற சாமுவேலுக்கு உடைய சரித்திர புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து தன்னை வழிநடத்தின தேவ மனிதனுக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு சாட்சியை இங்கு படிக்கிறோம். அந்த அம்மா அப்படி சொல்லுது, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தை எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். இந்த இடத்தில் நீங்க படிக்கும் பொழுது சிங்குலரான வார்த்தைகள், தனிநபரை சம்பந்தப்படுத்துகிற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம எல்லாரும் தெளிவாக நம்ம பார்க்குறோம். நான் கர்த்தரிடத்தில் 2 என் விண்ணப்பத்தின்படி 3 எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாட்சி தனி நபருடைய ஜெபத்திற்கு கிடைத்த பலன். தனி நபர் ஜெபத்திற்கு கிடைத்த பலன். இப்போ நம்ம இன்னைக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். போதகர் நமக்காக ஜெபிக்கிறார், மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை அல்ல. நான் ஜெபம் பண்ணேன், ஏன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, நான் அற்புதத்தை பெற்றேன். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வருடம் இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் ஆண்டு இறுதி ஆராதனைக்கு நீங்கள் வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் விண்ணப்பத்தின் படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கட்டளையிட்டார். மிக தெளிவாக நாம் இந்த பகுதியை கவனிக்கும் பொழுது இது ஒரு தனி நபருக்கு கிடைத்த பலன். பிரதர், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த வசனத்தை சொல்ல வேண்டுமானால் இந்த நாள் முதல் மட்டுமல்ல, இனி தொடர்ந்து தனி நபர் ஜெபத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அநேகர்
ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள், குழுக்களாக ஜெபிக்கிறார்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆமென் கூடி ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்ல வேண்டுமானால் தனித்து அமர பழக வேண்டும், தனித்து அமர பழக வேண்டும், தனித்து ஜெபிக்க பழக வேண்டும், தனித்து கண்ணீர் வடிக்க பழக வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நிறைய பேருக்குள்ள பர்சனல் பிரேயரை, தனி நபர் ஜெப ஆவியை என் தேவன் கொடுக்க விரும்புகிறார். நமக்குள்ள அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரதர், அல்லேலூயா. நம் அநேகர் கர்த்தரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம், விடுதலை எதிர்பார்க்கிறோம், வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை ஒரு மனிதன் பார்க்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தில் தனித்து அமர்ந்து ஜெபிக்க தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாம், ஃபஸ்ட்டே நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறவன் தான், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் வளர சொல்லுகிறார், இன்னும் வளர சொல்லுகிறார். சிலர் அரை மணி நேரம் ஜெபித்து திருப்தியாக இருப்பாங்க, சிலர் 1 மணி நேரம் ஜெபித்தும் நன்னா திருப்தியாக இருப்பாங்க, சிலர் 5 நிமிஷம்தான் ஜோம் பண்ணுவான், அதுலேயும் அவனுக்கு திருப்தி இருக்கும், சிலர் ஜோம் பண்ணதே இல்லை ஆனால் திருப்தியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்க ஒவ்வொரு மனிதனும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு தேவ மனிதரை தெரியும், அவர் இப்பொழுது இல்லை, உலகத்தில் இல்லை, அவர் மரித்து போனார். அந்த தேவ மனிதனிடத்திலே நான் கண்ட அல்லது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு நாள் அவர் ஒரு திருமணமாகாத ஒருவர் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொன்னார். அப்படி நம்ம ஊரில் அப்படித்தானே சொல்லுவோம், மக்களைன்னு கூப்பிடுவாங்க. மக்களை, நீ எனக்கு அதிகமாக ஜோம் பண்ணணும் என்ன அப்படின்னா. ஒரு ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் கற்றுக்கொண்டதே அன்னைக்கு தான். நான் ஜபிக்கிறவன் என்று சொல்லுகிறதை விட ஜபிக்க விரும்புகிறவன் என்று சொல்லுவேன். அப்போ அந்த மனிதர் ஒரு நாள் என்னை பார்த்து, அவருக்கு வயது 83. அப்போ என்னோடு இதை பேசும் பொழுது அவருக்கு வயது 83. நான் அவரை பார்த்து சிரித்தேன். ஏன்னா அவருக்கு நம்ம ஜோம் பண்ணுறதா, மகிமையான ஒரு தேவ மனிதர், மகிமையான ஒரு தேவ மனிதர், அவருக்கு போய் நம்ம எப்படி ஜோம் பண்ண முடியும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து, ஆமென், அப்படியே நான் சிரித்த முகத்தோடு அவரை பார்த்தேன். அவர் என்ன பரிதாபமாக பார்த்தார். என்னடா நீ, நான் உன்கிட்ட ஜோம் பண்ண சொல்கிறேன், ஆமென், நீ அப்படியே பெப்பரப்பேன்னு பார்க்குறியே என்ன அப்படிங்கிறது அவருடைய பார்வை என்னை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எப்போ அது சாத்தியப்படுமா அப்படின்னு. இல்லைப்பா, நீ எனக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னா. உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், சரி அப்படின்னா உங்களுக்கான எதுக்கு ஜோம் பண்ணணும், நான் உங்களுக்கு எதுக்கு ஜோம் பண்ணணும்? அவர் சொன்ன வார்த்தை தான் என்னை அதிர்ச்சி அடைய பண்ணிட்டு, எனக்கு இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஜோம் பண்ணு, நான் இன்னும் என்ன செய்யணும், அதிகமாக ஜோம் பண்ணணும், நான் இன்னும் அதிகமாக ஜோம் பண்ணணும், அதுக்காக நீ ஜோம் பண்ணு அப்படின்னா. எனக்கு சிரிப்புன்னா தாங்காது. ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு காதத்தை மொழி 2 காதத்தை மொழிக்கு குறை சொன்னாலாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியாது, அதனால் நான் 2வது சொல்ல மாட்டேன். அப்போ கவனிங்க, அவளுக்கு என்ன கிடையாது, ஒத்த காது இருக்கிறவ 2 காது இருந்தவளை பரியாசம் பண்ணினாள், 2 காது இல்லாதவளை பரியாசம் பண்ணினாள். அதை மாதிரி எனக்கு இவர் சொன்னது பார்த்து சிரிப்பே வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? இதில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களாப்பா? நான் அவரோட தங்கி இருக்கிறவன். அவர் ஒரு நாள் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? என்னிடத்தில் ஜெபிக்க சொன்னது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. என்னிடத்தில் ஜெபிக்க சொன்னது ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்திருந்தா நம்ம நாசுக்கா விட்டுடலாம், சரின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். என்னிடத்தில் ஜெபிக்க சொன்ன மனிதர் டெய்லி 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவர். இது லாய்க்கு படுமா பிரதர்? அவர் நம்மளை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுதா இல்லையா? நான்
தோத்திரம். அவருக்கு பாதி அளவு ஜெபம் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயம். நான் அவர் முகத்தை இப்படியே பார்த்தேன். என்னடா பார்க்குறேன்னா, அப்போ நான் சொன்னேன், எப்போ இதெல்லாம் சாத்தியப்படுமா? படணும் அப்படின்னா, படணும். அப்போ 83 வயதான ஒரு தகப்பனார் டெய்லி 8 மணி நேரம் ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆவல், ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்க உங்களை கணக்கிட்டு கொள்ளுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். இன்னும் கிருபை, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். பாஸ்டர் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இனி என்ன பண்றது? இன்னும் ஜெபம் பண்ணு. பாஸ்டர் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், இப்போ என்ன செய்யறது? இன்னும் ஜெபம் பண்ணு. ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், இப்போ என்ன செய்யணும்? இன்னும் ஜெபம் பண்ணு. இந்த 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை என் வாய் உச்சரிக்க வேண்டுமானால், நல்லா கவனிக்கணும், அன்னாளுடைய வாய் உச்சரித்த இந்த வார்த்தையை நான் உச்சரிக்க வேண்டுமானால் இன்று காலை பொழுதிலே அன்னாளை போல தனித்து ஜெபிக்க இன்றைக்கு என்னை தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 நபர்கள் இருப்பார்கள். 1 ஜெபம் செய்யாதவர்கள், 2 ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், 3 இன்னும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள். இன்னும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் 2 பேர் இருப்பாங்க. 1 ஜெபித்தும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள், 2 ஜெபிக்காமல் ஜெபிக்க விரும்புகிறவர்கள். ஆனால் இன்னைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் இந்த சபையை பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறார், விரும்புகிறவர்களுக்கு கிருபை கொடுக்க இந்த பகல் வேளை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பாஸ்டர், நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இன்னும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அதிக நேரம் ஜெபத்தில் கவனம் செலுத்தினவன் தான். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் அமர்ந்தவன் தான். ஆனால் இப்பொழுது முன்போல் நான் ஜெபிப்பது இல்லை, இப்பொழுது முன்போல் நான் ஜெபிக்கிறது இல்லை. முன்னால் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை. ஆனால் நான் ஜெபிக்கிற விரும்புகிறேன் பாஸ்டர், இன்னும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களில் இருந்த ஜெப வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை. எனக்கு தெரியுது என் ஜெப வாழ்க்கை பலகீனப்பட்டது, எனக்கு தெரியுது என் ஜெப வாழ்க்கை குறைவுள்ளதாக இருக்கிறது, எனக்கு தெரியுது. நான் இப்படி இருப்பது எனக்கு சம்மதி இல்லை. ஆனால் என்னால் முடியலையே. சிலருடைய வார்த்தை தான், என்னால் முடியலையே, என் வேலை பளு என்னை தடுக்கிறதே, என் பலகீனங்கள் எனக்கு தடையாக இருக்கிறதே, என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தடையாக இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள், நான் உங்களுக்கு கிருபை தர போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்ற மாட்டார். சில காரியங்களை நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும். டெய்லியும் நம்முடைய ஜெப நேரங்களை நாம் ஒழுங்குபடுத்தணும். இன்றைக்கு காலை பொழுதிலே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த முதல் அதிகாரம் 27வது வசனத்தை இந்த இடத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு பகல் வேளை நான் அருளுகிற ஜெபத்தை இவர்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களான்னு கேளுங்க. நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களா? நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்க ஜெபம் பண்ண விரும்பினா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க ஜெபம் பண்ண விரும்பினா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இன்னைக்கு பகல் வேளை அநேகருக்கு கர்த்தர் அதை தர விரும்புகிறார். உண்மையிலே சொல்றேன், என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இதை மாதிரி ஜெபத்தை குறித்து பேசினார். அன்னைக்கு ஜெபத்தை குறித்து பிரசங்கத்தை பண்ணிவிட்டு அப்போ அவர் சொன்னார், தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் கைகளை தூக்குங்க அப்படின்னார். அப்போ ஒரு சாரா நம்ம சபையில் ஜெபிக்கிற சிங்கங்கள் இருக்குமில்ல, அவங்கெல்லாம் கை தூக்கினாங்க. சரி, ரொம்ப நன்றின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னார். அப்புறம் 45 நிமிடம் ஜெபிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் அப்படின்னார். உடனே அங்கேயும் கொஞ்சம் குரூப் இருந்துச்சு, கைகளை தூக்கினாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார்.
அரை மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறவர்கள் கைகளை தூக்குங்கன்னார். அப்பவும் கொஞ்சம் கழுதைகள் எழும்புச்சு. சிங்கங்கள் எல்லாம் சிங்கங்கள் அல்லவே, சில கழுதைகள் எழும்புச்சு. உடனே அவைகளுக்கு நன்றி சொன்னார். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவன் கை தூக்குனார். அப்பவும் சிலர் கை தூக்குனாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னார். ஆனால் அப்போ எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நம்ம எதுக்குமே தூக்கலை. ஒரு 2வது லைனில் ட்ரம்மு, சைட் ட்ரம்மு, டேமரின் வாசிச்சுட்டு கொஞ்சம் குரூப் இருந்துச்சா, இவர் எங்களையும் பார்ப்பார் சொல்லுவார், எங்களையும் பார்ப்பார் சொல்லுவார். ஆனால் இவருக்கு எப்படியாவது எங்களை ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும், மாற்றணும். இது ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய அல்லது ஒரு சபை போதகருடைய விருப்பம். நான் ஒரு விசேஷித்த செய்தியாளராக பேசலை, ஒரு சபை போதகராக பேசுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ரைட். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, எங்களை பார்ப்பார். நாங்கள் தலை அப்போ அன்னைக்கு ஏற்பட்ட தாழ்மை மாதிரி வேறு எங்கேயுமே இருந்ததில்லை. தலை குனிந்த தலை நிம்மறவே இல்லை. நாம் தோத்தர் அப்படியே பார்த்தேன். கடைசியில் புதுசாக ஒன்று சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். எப்படிங்க சொல்லுங்களேன்? இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர் அப்படின்னா என்ன? தோத்தர் உபவாச ஜெபம் கேட்டிருக்கோம், முழுகிரவு ஜெபம் கேட்டிருக்கோம், தனிநபர் ஜெபம் கேட்டிருக்கோம், குழு ஜெபம் கேட்டிருக்கோம். தோத்தர் இது என்ன இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னு சொன்னோடனே தலையை தூக்கணுமா, அவர்கிட்ட சிக்கிக்கிட்டோம். அது என்ன இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னா, காலையிலிருந்து ராத்திரிக்குள்ள 1 மணி நேரம் ஜெபிக்க முயற்சித்தல். காலையில் ஒரு 5 நிமிஷம், 9 மணிக்கு ஒரு 5 நிமிஷம், 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம், 11 மணிக்கு ஒரு 5 நிமிஷம், மத்தியானத்தில் ஒரு 5 நிமிஷம், 3 மணிக்கு ஒரு 2 நிமிஷம், இப்படி கூட்டி 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 10 நிமிஷம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு போட்டா அடி பயங்கரமான தருணம். விட்டு கை அல்லேலூயா. அன்னைக்கு கை தூக்கினவன் தான் நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதான்னு. இன்னைக்கு உலக நாடுகளில் ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ண கத்தர் வச்சார், அது வேற. ஆனால் தோத்தர் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயருக்கு கை தூக்கணும். நாங்கள் கை தூக்கின 6 பேரில் 5 பேர் இன்னைக்கு சபை போதகர்களாக இருக்கிறோம். அதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அன்னைக்கு நான் டெம்போ டிரைவர், அன்னைக்கு நான் டிரைவர் தான். நம்ம எங்கே 9வது தானே படிச்சிருக்கு நம்ம வண்டி. அல்லேலூயா, தோத்திரம். அப்போ நான் டெம்போ டிரைவர். காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட் லோடு போகிறதுக்கு முன்னால் டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போய் அங்கே இந்த சிகரெட்டு கூட வெளியே போடுவாங்க இல்லை, சிகரெட்டு குடிச்சிட்டு மீதி கவர் அதை எடுத்துக்குவேன், க்ளீன் பண்ணி கிழிச்சு பைக்குள்ளே வச்சிருவேன். வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, உடனே பக்கத்தில் எழுதுவேன் 2ன்னு எழுதுவேன். அப்புறம் அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு, ஆண்டவரே சீக்கிரம் லோடாகணும் சுவாமி, ஒரு அற்புதத்தை செய்வாராகன்னு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இல்லை, 1ன்னு எழுதுவேன். இப்படி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சேர்த்தா கூட 1/2 மணி நேரம் வராது. இப்படி தான் எங்க ஆரம்பம் இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன், தோத்திரம், நம்ம எல்லாம் உங்க நிலைமையில இருந்தா வந்த வெளியே. அதனால இன்னைக்கு பகல் வேளை ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாங்க பிறந்த உடனே ஜெப வீரர்கள் அல்ல, பிறந்த உடனே முழு நேர ஜெப ஊழியர்கள் அல்ல. நம்மளும் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் சிலர் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? எங்க பாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஆளு. அவர் அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்து ரிட்டையர்டான மனிதன், மிலிட்ரியா. நம்மால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கே பார்த்தான்னு சொல்லி, இலங்க வா தோத்தர பேப்பரை கொடுப்பார், இங்கே வான்னு கூப்பிடுவார், பேப்பரை கொடுப்பார். எங்கே இன்ஸ்டால்மெண்ட் பேப்பர் தோத்தர. இன்னைக்கு எவ்வளோ நேரம்? 17 நிமிஷமா? ரைட், இன்னும் ஜெபம் பண்ணணும். சரி பாஸ்டர். ஒரு நாள் கூட குறைஞ்சி போச்சுன்னு எங்களை திட்டினதே இல்லை. ஆனால் எப்பவும் வாங்கிட்டு பார்த்துட்டு 6 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்போம். அப்போ தான் எங்களை பார்த்துருப்பார், தட்டி தந்து சொல்லுவார், உன்னால் முடியும் மக்களே, இன்னும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், இன்னும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஜெபத்தினுடைய மகிமையை உணர்ந்த ஒரு மனிதன். அவருடைய ஜெபங்கள் தான் அவருடைய பிள்ளைகளாகி எங்களை இன்னைக்கு இங்கே நிறுத்தி இருக்கு. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் எங்கள் சபைக்கு வெளியில் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் அவர் பிள்ளைகள் தோத்திர நாடுகளை கால் மிதிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபம், அவருடைய ஜெபம், அவருடைய ஜெபம். அப்படித்தான் எங்கள் வண்டி கிளம்பிச்ச ஆரம்பத்தில்.
அப்படிதான் எங்க ஜெப வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனா கிருபையா சொல்றேன், இன்னைக்கு இந்த அளவிற்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். எங்களுக்குள்ள ஜெபத்தினுடைய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினார். நீ ஜோம் பண்ணணும். எப்போ கேட்டால் இன்னைக்கு ஜோம் பண்ணியான்னு தான் கேட்பார். நீங்கள் ஜோம் பண்ணீங்களா, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணினியா, இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்க என்று சொல்லி கேட்பார். அது மாத்திரமில்லை, இன்னைக்கு நீ ரொம்ப முக்கியமாக ஜோம் பண்ண காரியம் எது, நீ ஜெபித்த காரியத்தில் உன் இருதயம் உடைந்த காரியம் எது, இன்னைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை ஜெபிக்கும் பொழுது நீ ஆவியிலே தேவ கிருபையை உணர்ந்தாய், புரியுதா இல்லையா? ஏன் தெரியுமா? தோத்திரம் 1:27 என் வாயில் உச்சரிக்கப்பட வேண்டுமானால் தோத்திரம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு நான் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நான் ஜெபிக்கணும் எனக்கா? அதுதான் அன்னாள் சொல்றாங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, அவங்க ஜெபிக்க கவனம் செலுத்த மாட்டாங்க, ஆனா மற்றவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பதை விரும்புவார்கள். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, பாஸ்டர் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, சிஸ்டர் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்கம்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது தோத்திரம், யாருக்காக யார் ஜெபிக்கணும், நமக்காக நாம் ஜெபிக்கிறது எப்படி, இப்படியெல்லாம் படிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை எடுங்க. யாக்கோபு எழுதிய நிருபம் ஜெபத்தை குறித்து எத்தனாம் அதிகாரத்தில் எழுதி இருக்கு? ஜெபத்தை குறித்து எத்தனாவது அதிகாரத்தில் எழுதி இருக்கு? 5ஆம் அதிகாரம். தேங்க்யூ. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லலுங்க, தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி. தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒன்று பாருங்களேன். 14ஆம் வசனத்தில் ஒருத்தர் சத்தமா வாசிங்க. உங்களில் ஒருவன், தோத்திரம் அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், யாரு யாரு அவன் ஜெபம் பண்ணணுமா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். பைபிள் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் வேறொருவன் ஜெபம் பண்ண கடவன் என்று அல்ல, எவன் ஒருவன் துன்பப்படுகிறானோ அவன் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு நிருபக்காரர் ஜெபிக்கிறதுல மகிமையான மனிதர். அவரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய முழங்கால் ஒட்டகத்தினுடைய முழங்கால் மாதிரி இருக்குமா, அவ்வளவு மகிமையான ஜெப அனுபவத்தை கொண்டவர். சொல்லுகிறார், துன்பத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஜெபிப்பதற்காக இன்று திட்டமிடுங்கள். அவர் துன்பத்தை மாற்றுவதற்கு ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, துன்பம் மாறுவதற்கு ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு காலை பொழுதிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறேன், யாராகிலும் துன்பத்தோடு கூட, யாராகிலும் வேதனையோடு கூட, யாராகிலும் பிரச்சனைகள் மாறுவதற்காக தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். காரணம், ஜெபத்தினால் துன்பத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நீங்க அனுபவிக்கிற துன்பத்தை மாற்ற ஜெபத்தினால் முடியும். இப்போ நம்ம யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம்? யாரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம்? அன்னாளிடத்தில் கற்றுக்கொண்டோம். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, வீட்டில் தனித்திருந்து ஜெபித்தார்கள். அப்படித்தானே? 2, ஆலயத்திலும் தனித்திருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த காரியத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது, விண்ணப்பத்திற்கு பதில் வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம படிக்க வேண்டிய பகுதி, அன்னாள்
எப்பொழுது தனி ஜெபத்தை ஆயுதமாய் கொண்டார்கள்? அன்னாள் எப்பொழுது தனி ஜெபத்தை ஆயுதமாய் தன் கரத்தில் எடுத்தார்கள்? எது நமது வாழ்க்கையில் தனி ஜெபத்தை உருவாக்கும்? அன்னாள் எப்பொழுது ஜெபத்தை ஆயுதமாய் கையில் எடுத்தார்கள்? நம்ம மறுபடியும் 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். பாருங்க, 1ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 1 அதனுடைய 2ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் வசனத்தை படிக்க சொல்லல, பார்க்கத்தான் சொன்னேன். பார்த்தீங்களா? இருக்கா உங்க பைபிள்ல? இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் 2 இருந்தார்கள், ஒரு இல்லை. 2 இருந்தார்கள். இந்த வசனத்தில் 2 இருந்தார்கள், ஒரு இல்லை. இருக்கா இல்லையா? 2 மனைவிகள் இருந்தார்கள், ஒரு இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அப்ப 2 இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை இல்லை. அப்ப இந்த வசனத்தில் 2 இருந்தார்களும் ஒரு இல்லையும் இருக்கிறது. இருந்தார்கள், ஜெபிக்கவில்லை. இல்லை என்ற வார்த்தை யாருக்கு இருந்ததோ அவர்கள் ஜெபித்தார்கள். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ்டர் தோத்துறோம், நான் எப்ப ஜெபம் பண்ணணும்? அன்னாள் எப்ப ஜெபம் பண்ணாங்க? அண்ணா எப்ப ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? எப்ப அவங்க வாயில இல்லை என்ற வார்த்தையை உச்சரித்தார்களோ அப்ப ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லாமல? ஒரு தடவை கூட சொல்லாமல? கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லாமல? இங்க இருங்க, கொஞ்சம் உற்சாகமா நீங்க இருந்தா, நல்ல உற்சாகமா இருக்கிறியா, அது தப்பு இல்லை, தோத்துறோம். உற்சாகமா இருந்தா நானும் உற்சாகமா இருப்பேன். நீங்க உற்சாகம் கம்மியா இருந்தா உங்க உற்சாகப்படுத்துறதுக்கா 2 பாயிண்ட் கூட பேச வேண்டிய இருக்கும். அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. சரியா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அவளை அல்லேலியாவை சொல்ல சொன்னேன். பாஸ்டர், இல்லை என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆமீன். அப்படியானால் என் வாழ்க்கையில் ஜெபம் தேவை என்பதை நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அவ்வளவுதான். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இல்லை, அவ்வளவுதான். தோத்திரம். இல்லை என்ற வார்த்தை எந்த இடத்துல இல்லை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? என் வீட்டில் நான் பார்க்கிறேன், இந்த காரியம் இருக்கு, இது இல்லை. என் பிள்ளைகளுக்குள்ள இது இல்லை, என் குடும்ப வாழ்க்கையில் இது இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது இல்லை, என் வீட்டுக்குள்ள இது இல்லை, என் ஜெப வாழ்க்கையில் இது இல்லை. நான் எந்த இடத்துல இல்லை என்ற வார்த்தை என் நாவினால் உச்சரிக்கிறேனோ இனி நான் ஜெபிக்காமல் இருப்பது உச்சிதமில்லை. இனி நான் ஜெபிக்காமல் இருக்கிறது பாதுகாப்பு அல்ல. இனி நான் ஜெபிக்காமல் இருக்கிறது நல்லது அல்ல. இனி நான் ஜெபிக்காமல் இருக்கிறது அது உகந்தது அல்ல. இல்லை என்ற வார்த்தை எந்த காரியத்தில் நான் பயன்படுத்துகிறேனோ இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கிற கிருபையை தாரோ. இனி என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் இருப்பது சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை தாங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, இன்னும் கிருபை தாங்கப்பா? எனக்கு அநேகரை கர்த்தர் இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நீங்க விரும்பினா அதை தருவார் பிரதர். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இப்பொழுது இல்லை இல்லை இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கிறவர்களா கர்த்தர் மாற்ற விரும்புற. ஆமென். ரெண்டாவது, இந்த அம்மா எப்ப தனிநபர் ஜெபத்தின் மேல் கவனம் வைத்தாங்க, எப்ப இனி ஜெபம் பண்ணா தான் சரிப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க எப்ப வந்தாங்க? ஒன்று, இல்லை என்ற சொல். 2, பைபிள் அழகா சொல்லுது. 5வது வசனத்தை ஒன்று பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5வது வசனத்தை ஒன்று பாருங்கள். சரி, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பாள். கர்த்தரோ
அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். உண்மையிலே இது குழந்தை பெறாததற்கு காரணம் அவளுடைய பலகீனம் அல்ல, வியாதியும் அல்ல, முதுமையும் அல்ல, சரீர குறைபாடுகளும் அல்ல. மாறாக ஏதோ ஒரு காரியத்தினால் அது அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த காரியத்தை அடைப்பு என்ற வார்த்தையை தடை என்று சொல்லுகிறேன். இந்த அன்னாள் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காமல் தடைப்பட்ட பொழுது தீர்மானம் பண்ணினாங்க, நான் அனுபவிக்க வேண்டிய சில நன்மைகள் தடைபட்டிருக்கிறது, தடை மாற வேண்டுமானால் இனி ஜெபம்தான் ஆயுதம். அல்லேலூயா. காரணம், ஜெபத்திற்கு தடையை மாற்றுகிற வல்லமை உண்டு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஜெபத்திற்கு தடையை மாற்றுகிற, தடையை உடைக்கிற, தடையை தகர்க்கிற, தடையை விலக்குகிற வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. வல்லமை. அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில் ஒரு தடையை நீங்க உணர்றீங்க, பாஸ்டர் ஒரு தடையாவே இருக்கு, எப்பமோ இது நடந்திருக்கணும், எப்பமோ இது செய்யப்பட்டிருக்கணும், என்னைக்கோ இது என் வாழ்க்கையில் வந்திருக்கணும், ஆனால் அநேகருக்கு கிடைக்க பெற்றது என் காரியத்தில் மட்டும் தடையாகவே காணப்படுகிறது. நான் தடையை பார்க்குறேன், ஐ ஃபீல், நான் அதை உணர்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒன்றே ஒன்று பண்ணால் போதும், ஜெபம் பண்ணுன்னா. என்ன பண்ணணுமா சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது தடைகளை பார்க்குறீங்க பிரதர், தடைகளை உணர்கிறீர்களா? நீங்கள் தடைகளை உணர்வீர்களானால் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம், உங்கள் முழங்காலை முடக்குவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, 6வது வசனத்தை கவனிங்க. எப்போ இவங்க தனிநபர் ஜெபத்தை கவனம் செலுத்தினார்கள்? 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எப்போ நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் துக்கம் அனுபவிக்கிறீர்களோ அப்போ நம்ம உடனே தீர்மானிக்கணும், இனி ஜெபந்தான் ஆயுதம். அல்லேலூயா. இனி ஜெபந்தான் ஆயுதம். அதை நீங்கள் எப்போவுமே புரியணும். ஃபஸ்ட் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என் இருதயத்தில் ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு பாஸ்டர், என்னன்னே தெரியல. அதற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டுமானால் ஜெபந்தான் ஆயுதம். வேற எல்லா காரியம் ஓகே பாஸ்டர், என் பிள்ளையை நினைக்கும் பொழுது நான் இருதய துக்கப்படுகிறேன். மீது எல்லா காரியம் ஓகே பாஸ்டர், என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நான் கொஞ்சம் இருதயத்தில் துக்கப்படுகிறேன். நல்லா கவனிங்க, எப்போ உங்கள் இருதயம் விசனப்படுகிறதோ, எப்போ உங்கள் இருதயம் துக்கப்படுகிறதோ உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இனி நான் செய்யத்தக்க ஒரு ஆயுதம் அவை ஜெபம் மட்டுமே. எத்தனை பேருக்கு இப்போ சொல்ல முடியும், ஜெபம் இன்றியமையாதது என்பதை நான் உணர்கிறேன்? அப்படிப்பட்டவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவை என்று உணர்கிறீர்களா? பூமியில் இருக்கிற நாள் மட்டும் ஜெபம் நமக்கு மிக 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 தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்கு ஜெபம் வேணும், என் பிள்ளைக்கு ஜெபம் வேணும், என் குடும்பத்துக்கு ஜெபம் வேணும், என் பிஸ்னஸில் ஜெபம் வேணும், என் ஊழியத்தில் ஜெபம் வேணும். அல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, ஜெபம் தேவை என்பதை இப்பொழுதும் நான் உணர்கிறேன் பாஸ்டர். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நான் ஜெபம் வேண்டும் என்று நான் உணர்கிறேன் பாஸ்டர். வயது முதிர்ந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஜெபம் வேண்டும் என்று உணர்கிறேன் பாஸ்டர். ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபம் வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் சத்தமா, இது 2வது ஆராதனை, அதனால 2 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜெபம் தேவை என்று நீங்கள் உணர்கிறீர்கள், ஆனால் உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? என் கேள்விக்கு பதில்,
ஜெபம் தேவை என்று நான் உணர்கிறேன். ஆனால் என்னால் ஜெபிக்க முடிகிறதா? ஆமேன். ஆம் என்று சொன்னால் ஆமேன் சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒன்றுமே சொல்லவில்லை என்றால் நீங்கள் செத்து போய்விட்டீர்கள் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒன்று ஆமாவா இருக்கணும், இல்லைன்னா ஒன்று ஆம்பளையா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டும் கட்டானா இருக்கப்படாது. ஒருவேளை உங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லலாம். ஏன் சபையா இருந்திருந்தா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருப்பேன். அந்த விளக்கம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு டைஜெக்ஷன் ஆகாது. இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? ஆமே, நான் இல்லை என்று உணர்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தரணும், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். ஆம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு தேங்க்ஸ், உங்களுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை ஜபிக்கிறவங்களா மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தேவையை உணர்ந்தால் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். யாவரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை உள்ளவர்களாய் மாறட்டும். இவருடைய ஜபம் இல்லாய்மையை மாற்றட்டும். இவருடைய ஜபம் தடைகளை மாற்றட்டும். இவருடைய தடை துக்கத்தை மாற்றட்டும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி அல்லேலூயா.